ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 13ஆம் தேதி மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 18ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் பங்குனி மாதம் 23ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் செவ்வாய் பகவான் இம்மாதம் 18ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலும் 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதி மிகவும் சிறப்பான மாதமாகவே அமைய காத்து கொண்டிருக்கின்றது. பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதம். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த செயலிலும் கவனத்துடன் ஈடுபடுவதே மிகவும் நல்லது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் முற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் பிற்பகுதியிலே ராசியிலும் அவர் பயணம் செய்வதால் இம்மாதத்துடைய முற்பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கி மிகவும் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கி மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் அடுத்தவருக்கு பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பொருளாதாரம் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே அமைய காத்து கொண்டிருக்கின்றது இம்மாதத்தினுடைய பிற்பகுதி. சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டு சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை எல்லாம் மாற்றி அமைத்து புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தைகளால் ஒரு சிலருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் குழந்தைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் 23ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடலில் மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலர் கடன் தொகையில் ஒரு சிறு தொகையாவது கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. கூட்டுத்தொழில் செய்பவர்களாம் கூட்டுத்தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும்.
அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் இம்மாதத்துடைய முற்பகுதியிலே உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆனால் இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தேவையில்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தந்தையருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் செய்யக்கூடியவர்களுடைய கடுமையான போட்டி இருக்கும். சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கடுமையான முயற்சி தேவை. ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் தொடர்ந்து அந்த பணியை மேற்கொள்வதே மிகவும் நல்லது. லாபஸ்தானத்திலே இம்மாதம் முற்பகுதியிலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மாதத்துடைய முற்பகுதி மூத்த சகோதர சகோதரிகள் அனுகூலமான பலன்கள் உண்டு. பொருளாதாரம் மேம்படும். ஸ்தானத்திலே இம்மாதம் சூரிய பகவானும் சனி பகவானும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 13ஆம் தேதி வரை சுக்கிர பகவானும் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோக அமைப்புகள் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடும் போது சாதுரியமாக கையாள்வதே மிகவும் நல்லது. என்ற தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. திருப்பொருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வழிபடை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.